யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதலீம் பத்மபத்ராயதாக்கீம் கம்பீராபர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யகஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோசி வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் 26/4/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோர் வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் ஆசாரசீலராக கண்டிப்பாக இந்த ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்ய வேண்டும். நாம் தினந்தோறும் இந்த ஆலய வழிபாடு செய்ய வேண்டும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று முன்னோர்கள் சொன்னார்கள். நமக்கு வேலைப்பளு தினமும் போக முடியாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி நாட்கள், ஒவ்வொருவருடைய அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் கண்டிப்பாக இந்த ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். அதில் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு கொண்டது. இவ்வாறு நாம் அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். சில பேருக்கு இந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தால் பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கும், அந்த கோயிலை போய் சாமி கும்பிட மாட்டார்கள். அங்கிருந்து தொலைவிலே இருக்கிற கோயிலுக்கு போவார்கள். எங்கிருந்தாலும் இறைவன் ஒன்றுதான், எங்கேயும் போய் சாமி கும்பிடலாம், அது தப்பு கிடையாது. பக்கத்தில் உள்ள சாமியை கும்பிட்டுட்டு அங்கே போகணும். இது பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு போகிறதே இல்லை. கொஞ்சம் தொலைவிலே உள்ள கோயில்கள், பெரிய கோயில்களுக்கு போனால் பெரிய அருள் கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணம். அருகிலே உள்ள ஆலயங்களுக்கும் நாம் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு வேறு எங்கெங்கெல்லாம் நமக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்ய முடிகிறதோ அங்கெல்லாம் சென்று பிரார்த்தனை செய்யலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்து கொள்ள வேண்டும். அது இந்த வெள்ளிக்கிழமைகளிலே எத்தனை கோவிலுக்கு நமக்கு போக கிடைக்கிறதோ அது புண்ணியம். பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம், முருகன் கோயிலுக்கு போகலாம், அம்பாள் கோயிலுக்கு போகலாம், பைரவர் கோயிலுக்கு போகலாம், ஐயப்பன் கோயில் இருந்தால் அங்கே போகலாம். எங்கே எல்லாம் நமக்கு போக முடிகிறதோ இவை எல்லாவற்றையும் விட இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், நம்முடைய பாரம்பரியமான குல தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த குலதெய்வ வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று வெள்ளிக்கிழமையிலே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டி காலையும் மாலையும் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தளி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு, துளசி மாடம் உள்ளவர்கள் துளசி அடியிலும் மஞ்சத்தளி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மகாலட்சுமி வீட்டை தேடி வருவாளாம். அந்த வீடு தேடி வருகின்ற லக்ஷ்மியானவள் எல்லா விதமான சிறப்புகளையும் மங்களங்களையும் தரக்கூடிய நாளாகிய இந்த சுக்கிரவாரம் என்கின்றதாகிய இந்த வெள்ளிக்கிழமையிலே எல்லோரும் இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.